everyone, welcome back to my channel. என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது 5 பியூட்டி ஹேக்ஸ். ஸோ இந்த பியூட்டி ஹேக்ஸ் பார்த்திங்கன்னா செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து மேக்கப் அண்ட் ஸ்கின் கேர் ரெண்டுமே பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் நம்ம பார்க்க போகிற எல்லா ஹேக்ஸும் பார்த்திங்கன்னா வின்டர் ரிலேட்டடாக தான் இருக்க போகுது. ஸோ அதில் நம்ம வந்து DIY ஸ்லீப்பிங் மாஸ்க் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்லீப்பிங் மாஸ்க் செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து இவ்யான் கேப்சூல்ஸ் வந்து வேணும், விட்டமின் இ கேப்சூல்ஸ். ஸோ இது ஈஸியாக உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து வேணும். நான் வந்து ஃபேஸ் ஷாப்போட ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்திருக்கேன். இந்த 2 இன்க்ரீடியன்ட் இருந்தாலே போதும், நம்மளோட ஸ்லீப்பிங் மாஸ்க் வந்து ரெடி ஆகிடும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பவுலில் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் நியர் அபவுட் ஒரு ஸ்பூன் இருக்கணும் ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து எடுக்க போகிறோம். நான் வந்து ஒரு கேப்சூல் தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் விட்டமின் இ ஆயிலெலாம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அது இந்த வின்டர் சீசனில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் ஸ்கின். ஸோ இந்த ஸ்லீப்பிங் மாஸ்க் வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ணும் உங்களுக்கு. ஸோ இந்த கேப்சூலை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதான ஒரு பின் வச்சு போக் பண்ணிக்கோங்க, ஆயில் வந்துடும். ஸோ கேப்சூலில் இருக்கிறது ஃபுல்லாக நம்ம வந்து இதில் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த 2 இன்க்ரீடியன்ட்டும் சேர்த்து இப்போ வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ கடையில் வாங்குகிற ஸ்லீப்பிங் மாஸ்க் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கோ இதுவும் அதே கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அண்ட் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஸ்கின்னில் வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். அண்ட் ரொம்ப லேசியாக இருக்கீங்கன்னா ஸ்கின் கேர் ரொட்டீனும் உங்களால் ஃபாலோ பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இது ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு லேயர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஓவர் நைட் விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. நார்மல் வாட்டரோ இல்லைனா நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்கள் ஸ்கின் உள்ள போய் நல்லா சூப்பர் மாய்ஸ்சரைஸ்டாக செம்மையாக இருக்கும் ஸ்கின்னு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹேக் பார்க்க போகிறது வந்து சாஃப்ட் லிப்ஸ்க்காக. அண்ட் வின்டர் சீசன் பார்த்திங்கன்னா வந்து லிப்ஸை ரொம்ப ட்ரை பண்ணிவிடும் அண்ட் தோல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து லிப் பாம் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து இந்த ஸ்டேக் வாக்கியோட லிப் பாம் வந்து நல்லாயிருக்கு. இது வந்து ஆரஞ்ச் ஃப்ளேவரில் இருக்குது. அண்ட் இதோட லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. அண்ட் இதெல்லாம் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இதுவும் இன்னொரு லிப் பாம், இது வந்து ஹார்வெஸ்ட் லிப் பாம். இதான் இப்போ கரெக்டாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் அப்படியே காமிச்சிட்டேன். நான் வந்து எப்போவுமே இல்லாமல் கொஞ்சம் எக்ஸஸாக லிப் பாம் வந்து அப்ளை பண்ணுறேன் இந்த வாட்டி. அண்ட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து எக்ஸஸ் அந்த டெட் செல்ஸ்லாம் வந்து இந்த ப்ரஷ்னால் நம்ம வந்து எடுக்கிறோம். ரொம்ப ஹாஷாக இருக்கக்கூடாது, லைட்டாக நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து காட்டன் பேடோ இல்லைனா வெட் பைப்போ வச்சு நல்லா வந்து வைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த ஹேக் நீங்கள் வந்து லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து NYB லிக்விட் லிப்ஸ்டிக், நல்ல ஒரு பிரைட் பிங்க் கலர் ஷேட். இது வந்து மேட் ஃபினிஷ் கொடுக்கும் நம்மளுக்கு. அண்ட் யூஸ்வலாக மேட் லிப்ஸ்டிக்ஸ்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம லிப்ஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஸ்டெப் வந்து நம்ம பண்ணதுனால நம்ம லிப்ஸ் வந்து பார்க்குறதுக்கு அப்படி இருக்காது, நல்ல ஒரு க்ளீன் ஃபினிஷ் இருக்கும். அண்ட் இதுவே உங்களுக்கு லிப் பாம் வீட்டில் இல்லைனா நீங்கள் வந்து கீயில் கூட பண்ணிக்கலாம். வீட்டில் நெய் இருந்துச்சுன்னா அதே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுவும் சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட நம்மளோட செகண்ட் ஹேக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் மேக்கப் ஹேக் வந்து ஃப்ளாலெஸ் பேஸ். ஸோ வின்டர் டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கனால நம்ம ஃபவுண்டேஷனும் வந்து ஒரு மாதிரி ட்ரையாகவே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ எப்போவுமே மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஃபேஸ். நான் வந்து இங்கே Dermavive Hydra கிளென்சர் வச்சு ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணுறேன். அண்ட் வாஷ் பண்ணால் தான் அந்த ஃபேஸில் இருக்க டர்ட்லாம் போகும், உங்களுக்கு க்ளீனான ஒரு பேஸ் கிடைக்கும் மேக்கப்புக்கு. அண்ட் இந்த கிளென்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மைல்டாக ஜென்டிலாக இருக்கும் ஸ்கின்னில். அண்ட் என்னோடய ஃபேவரட் கிளென்சரும் கூட. இதோட மெயின் பேஸ் பார்த்திங்கன்னா ஓட் மீல் தான். ஸோ இந்த கிளென்சர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, உங்கள்கிட்ட என்ன ஃபேஸ் வாஷோ கிளென்சர் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண போகிறோம். நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ண போகிறதுல ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறோம். நான் வந்து நீங்கள் Neutriderm மாய்ஸ்சரைசர் வந்து எடுத்திருக்கேன். இது ரெகுலராக மேக்கப்புக்கு தான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் இது. இந்த ஹேக் வந்து நீங்கள் எந்த ஃபவுண்டேஷனுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து Purppleோட லாங் ஸ்டே ஃபவுண்டேஷன் வச்சு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். என்னோட ஷேட் வந்து caffeine comrade. ஸோ இது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கிற ஒரு ஃபவுண்டேஷன் தான். ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருந்தால் நம்மளுக்கு வந்து ஃபேஸில் கொஞ்சம் ட்ரைனஸ் ஆகிடும். ஸோ அதனால் இந்த ஹேக் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அண்ட் இதே மாதிரி உங்கள்கிட்ட என்ன ஃபவுண்டேஷன் இருந்தாலும் இல்லை ஈவன் மேட் ஃபவுண்டேஷன்ஸ் கூட சூப்பராக ஒர்க் ஆகும் இந்த ஹேக். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஃப்ளாலெஸ் பேஸ் கிடைக்கிறதுக்கு, அந்த டூவி ஃபினிஷ் கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் அண்ட் ஃபவுண்டேஷன் ரெண்டும் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆனால் குவான்டிட்டி யூஸ் பண்ணும்போது மாய்ஸ்சரைசர் குவான்டிட்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் ஃபவுண்டேஷனோட. அண்ட் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக பிளெண்ட் ஆகும். ஏன்னா மாய்ஸ்சரைசரோட அளவு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கனால ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். ப்ளஸ் நம்மளுக்கு வந்து கவரேஜும் கிடைக்கும். ஸோ இந்த வின்டர் டைமில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ட்ரை ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த டூவி ஃபினிஷ் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அண்ட் இதே ஹேக் நீங்கள் வந்து ஃபேஷியல் ஆயிலோட கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள்கிட்ட இருந்த ஃபேஷியல் ஆயில் எதானே இருந்ததுன்னா அதுவும் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது இன்னமும் ரொம்ப ஷைனிங்காக ஒரு எஃபெக்ட் கிடைக்கும்.
ட்ரை டு நார்மல் ஸ்கின் டைப்பில் இருக்கவங்க வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரையாக இருக்கவங்க வந்து ஃபேஷியல் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆயிலி ஸ்கின்னில் இருக்கவங்க கூட இந்த ஹேக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுனால ஃபேஸ் வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து ரொம்ப ட்ரையாலாம் இருக்காது அண்ட் ரொம்ப ஈவனாக ஃப்ளாலஸாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் 4th ஹேக் பார்த்தீங்கன்னா வந்து DIY பாடி ஸ்க்ரப். ஸோ பாடி ஸ்க்ரப் வந்து எல்லார் வீட்லேயும் அவைலபிளாக இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் பாடி லோஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இல்லை உங்ககிட்ட இந்த குட் வைப்ஸ் இல்லைனா கூட நீங்கள் வந்து வேஸ்லின் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. இன்றைக்கி நான் வந்து இந்த குட் வைப்ஸோட பாடி லோஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த ஹேக் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் எந்த பாடி லோஷன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா லாவெண்டர் ஃப்ளேவர். அண்ட் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நான் வந்து இங்கே ரைஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். நல்லா வந்து கொஞ்சம் ஃபைனாக இருக்கிற ரைஸ் ஃப்ளார் தான் எடுத்திருக்கேன். அரிசி மாவு எந்த அரிசி மாவு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அரிசி மாவில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து பாடி லோஷன் போட்டுக்கோங்க. எந்த பிராண்ட் லோஷன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் குட் வைப்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அதை காமிச்சிருக்கேன். ஸோ இது 2 இன்க்ரீடியன்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிலாம் வச்சிடாதீங்க. எப்போல்லாம் உங்களுக்கு வேணுமோ அந்த டைமில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். இது நீங்கள் ஸ்டோர் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ இது வந்து என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு தரும்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு வந்து நல்லாவே ஸ்கின்னை வந்து ஸ்க்ரப் பண்ணும். ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணும். அண்ட் லோஷன் இருக்கனால ஸ்கின்னை வந்து ட்ரை பண்ணாது. நல்லா சர்க்குலர் மோஷனில் ஃபுல் பாடியில் நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பாடி ஸ்க்ரப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வெளியில் தனியாக போய் இதுக்கான ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு அவசியமே இல்லை. இதுவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண அரிசி மாவு வந்து டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடும். அண்ட் அதுக்கப்புறம் அந்த லோஷன் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டும் மாய்ஸ்சரைஸும் பண்ணும். அண்ட் ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் வந்து என்னோடய ஃபேவரட்டான ஹேக். ரொம்ப இந்த வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா கை கால் வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். ஸோ அதுக்கு நல்லா வந்து வார்ம்னஸ் கொடுக்கறதுக்காக நான் வந்து இந்த நுவாவோட ஹேர் ட்ரையர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஹேர் ட்ரையரில் 2 செட்டிங் இருக்குது. ஒன்று வந்து மீடியம் ஹீட், இன்னொன்று ஹை ஹீட். அண்ட் நான் வந்து மீடியம் ஹீட்டில் தான் வச்சுப்பேன். ஸோ எப்போல்லாம் என் கை வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் அந்த டைமில் கண்டிப்பாக இதை நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது நான் வெளியில் எங்கேயும் பார்க்கல. நானாக சும்மா கண்டுபிடிச்சது. இதுக்கு முன்னாடி யாராவது கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லைன்னு கூட தெரியாது. ஆனால் இது இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த வின்டர் சீசன்லாம் செம்மையாக இருக்கும். அண்ட் இதே நீங்கள் வந்து கைக்கும் காலுக்கும் 2த்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வார்மாக ஆகிடும். அண்ட் இதோட இந்த ஹேக்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ கூட செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு DIY ஃபேஸ் பேக் அண்ட் எல்லாம் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மூலமாக செய்கிற பேக் தான் இது. நீங்கள் செக் பண்ணலாம், போய் பாருங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் மேலே லிங்க் பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த ஹேக்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I meet you next, this is Akshara saying bye and take care of yourself.